வசதியானவர்களை பத்தி சொல்லல, கிராமங்கள்ல தன் வயிற்றை கூட கழுவாமல் சாமிக்கு தீபம் போடுறாங்கல்ல சிவாச்சாரியார், அவர்கள் திருவடிகளை வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னமும் ஆகம சுத்தியோட பெருமாளுக்கு தான் சாப்பிடாட்டியும் பரவாயில்லன்னு ஒரு பிடி சோறு வச்சு நேவேத்தியம் பண்றான்ல, அவன் திருவடியை நான் தொழுகிறேன். நீங்க மறந்துடக்கூடாது, நித்தியப்படி பூஜையில குறை இருக்கும், அதை செய்யறதுக்கு தான் பிரம்மோற்சவம்னு வைக்கிறான். அது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இப்ப விநாயகர்னா பிள்ளையார் சதுர்த்தி, முருகன்னா பங்குனி உத்திரம் தைப்பூசம், பெருமாள்னா வைகுண்ட ஏகாதேசி, சிவன்னா சிவன் ராத்திரி, அம்பாள்னா நவராத்திரி. இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் பிரம்மோற்சவம்னு உண்டு. தினசரி பூஜை நடந்தா அதுக்கு பேர் நித்திய பூஜைன்னு பேரு. அதுல குறை இருந்தா அதை சரி பண்றதுக்கு பிரம்மோற்சவம்னு பேரு. அதுலயும் குறை இருந்தா அதை சரி பண்றதுக்கு தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பெருஞ்சாந்தி பெருவிழான்னு கும்பாபிஷேகம்னு செய்யறோம். அதுல மறந்துடக்கூடாது, ஒரு தடவை கும்பாபிஷேகத்தை பார்த்தா 12 வருஷம் நம்ம ஆயுள் நீடிக்குது. ராத்திரியும் பகலையும் பிரிக்கிறது 12, மனுஷ உடம்புல ஒரு மாற்றம் வர்றது 12, நல்ல குறிஞ்சி மலர் பூப்பது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால்தான் ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா 12 வருடம் ஆயுள் நீடிக்குதுங்கிறான். ஒரே வருஷத்துல நம்ம கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறோம், லட்சாதிபதி ஆகணும்னு நினைக்கிறோம். ஒரே நாள்ல அருள வேணும்னா ஒரு கும்பாபிஷேகத்தை பாருங்க, 12 வருஷம் சாமி பார்த்த புண்ணியம் உண்டுங்கிறான். இது எதுக்குன்னா அது ஒரு கொசுறு செய்தியா சொன்னேன். இப்ப ஸ்ரீரங்கத்துக்குள்ள வாங்க, கணவன் மனைவியும் போனாங்க, 6 காலம் பூஜை செஞ்சு உன்னைய வணங்குறோம், திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு ஒரு பிள்ளை பேரு இல்லையேன்னாரு. ரங்கநாதன் கண்ணு முன்னாடி தோன்றிட்டாரு. சார் இப்பயும் சொல்றேன், விதிப்படி உனக்கு பிள்ளை பேரு கிடையாதுமான்ட்டாரு. விதிப்படி உனக்கு புள்ள கிடையாதுமா, நான் என்ன செய்ய முடியுமா, உன்னுடைய ஜாதகத்தின்படி விதிப்படி புள்ள கிடையாதுன்ட்டாரு. இது யார் சொன்னான்னா ரங்கனே எந்திரிச்சு சொல்லிட்டான். இவங்க வருத்தத்தோட அந்த ராஜகோபுரத்தை தாண்டாங்க. உலகத்துல தமிழ்நாட்டில் 2 கோபுரங்கள் ரொம்ப அப்படி கம்பீரமா இருக்கும். ஒண்ணு நம்முடைய சைவத்தில் இருக்கக்கூடிய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய 1000 வருஷம் ஆயும் கோபுரத்தின் நிழல் சாயாத நம்முடைய தஞ்சாவூர் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம், இன்னொன்னு ஸ்ரீரங்கத்து கோபுரம். இந்த கோபுரத்துல வெறும் சாமியை பார்த்துட்டு வரக்கூடாது, அந்த கோபுரத்தையும் பார்க்கணும். ராஜகோபுரத்தை தாண்டி வராங்க, எய்தாப்புல நாராயணன் வரான். யாரு அவனை எல்லாரும் நாரதரும்பாங்க, நான் நாராயணன்னே சொல்லுவேன். ஏன்னா அப்படி நாராயணன் மேல உயிரா இருக்கிறவன் நாரதன். நமோ நமோ நாராயணா, நமோ நமோ நாராயணான்னு சொல்லிட்டு உள்ள வந்தான். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எய்தாப்புல வெளியில வந்தாங்க. அவரை இவன் பார்த்துட்டான். என் நாராயணனை கும்பிட்டுட்டு மகிழ்ச்சியோட போனோம், சாமியை கும்பிட்டுட்டு ஏன்டா துன்பத்தோட போறேன்னா. அதுக்கு அவங்க சொன்னாங்க, உங்க நாராயணனை 10 வருஷமா நான் கும்பிடுறேன், டெய்லி காலைல எந்திரிச்சு ஸ்ரீராம ஜெயம் எழுதுனேன், ராமா ராமான்னு ஒரு நாளைக்கு 108 தடவை எழுதுறேன், தெருவெல்லாம் புஸ்தகம் அடிச்சு கொடுக்குறேன், பஜன் பாடல் பாடுறேன், நாராயணனை சதா சர்வகாலமும் என் உடம்பெல்லாம் புறையோடி போயிருக்கு. ஆனா அந்த நாராயண 10 வருஷமாயி எனக்கு ஒரு பிள்ளை பேரை கொடுக்கல. கேட்டா விதிப்படி பிள்ளை இல்லைன்னு சொல்றான். யாரு சொன்னான்னு கேட்டான். அந்த நாராயணனே சொன்னான்னு. அடுத்த வார்த்தை நாரதர் சொல்றான், அவன் யாரு சொல்றதுக்கு, நான் சொல்றேன், நம்பிக்கையோட போ, உனக்கு புள்ள பிறக்கும்ட்டான். என்னங்கன்னா நம்பிக்கையோட போடா உனக்கு புள்ள பிறக்கும்னா, நீங்க நம்புறது நம்பாது உங்க விருப்பம். வீட்டுக்கு போனா 10 மாசத்துல கரு தரிச்சிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. அடுத்த ஒரு வருஷம் முதல் வருஷம் ஆண் நிறைவுக்கு நேரா கூட்டி வந்தான், முடிகாணிக்க செலுத்தினா, காது குத்தினா, துளசி மாலை ஆளு உயரத்துக்கு வாங்கினா, அர்ச்சனை தட்டை கொண்டு போய் கொடுத்தான் பட்டாச்சாரியர்கிட்ட, எல்லாம் பண்ணா. கை குழந்தைய நிக்க வச்சு சந்தனத்தை பூசி, ஏ நாராயணா புள்ள பேரு இல்லைன்னு சொன்னியடா, இதே உன் சன்னதியில கொண்டு வந்து உப்புளியப்பன்னு பேர் வச்சிருக்கேன்டா பெருமாள் பேரை, இப்ப என்ன செய்வேன்னா. இப்பயும் நாராயணன் எந்திரிச்சு சொன்னா, இப்பயும் சொல்றேன், விதிப்படி உனக்கு புள்ள கிடைக்காது. எப்படி குழந்தை கொடுத்தேன்னு பாக்குறியா, என்னைய கும்பிட்டுட்டு நீ வாசலுக்கு போகும்போது என்னைய நாளெல்லாம் சொல்லக்கூடிய நாரதர் எய்தாப்புல வந்தான். ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், யார் சொன்னான்னா, நாராயணன் சொன்னான்னு சொன்னோம். அடுத்த வார்த்தை சொன்னான், அவன் யாரு சொல்றதுக்கு, நான் சொல்றேன் நம்பிக்கையோடு போங்கன்னு. இந்த நாராயணன் வாக்கு பொய்த்தாலும் பொய்க்குமே தவிர என்னை நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய நாரதர் வாக்கு பொய்த்து விடக்கூடாது என்பதற்காக பிள்ளையை தந்தேன். அப்ப என்னன்னா ஃபெய்த் வேணும், உண்மை வேணும். இன்னைக்கு அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, 40 வயசுல ஒரு அம்மா தெரிஞ்சு நான் தான் ஆதிபராசக்திங்கிறாங்க. அப்படித்தானே? அம்மா விதவிதமா எடுப்பாங்க போல ரூபம். இன்னைக்கு நான் ஹோட்டலுக்குள்ள வர வெறும் போலிச்சாமியார் பத்தி பட்டியலா போடுறான். நம்ம ரிசப்ஷன்ல பார்த்துட்டு ஜெகன் சார் சொல்றாரு, சார் உங்களை மொட்டை பட்டை இந்த கொட்டையெல்லாம் பார்த்தோன்னு சாமியார் மாதிரியே இருக்கீங்க சார்னாரு.
நான் பதறிட்டேன். அப்பதான் போலி சாமியார் கைதுன்னு போடுறான். நீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யார் இந்த ஒரு சார் நம்ம நல்லதை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. குன்றக்குடி மடத்துக்கு பெரியார் போயிட்டாரு. குன்றக்குடி மடத்துக்கு பெரியார் போயிட்டாரு. அங்க உள்ள நபர் எல்லாருக்கும் பூசுற மாதிரி பெரியாருக்கு திருநீரை பூசிட்டான். உண்மை. பெரியார் சாப்பிட்டுட்டு வெளியில வராரு. சாயந்தரம் அங்க பொதுக்கூட்டம். 2 சீடர்கள் ஓடி அவருடைய சீடர்கள், என்ன மடத்துல போய் திருநீர் பூசிட்டீங்களேன்னாரு. நீ எங்கடா சாப்பிட்டேன்னு கேட்டாரு. மடத்துல தான் சாமி நல்லா சாப்பாடு போட்டாரு. அங்க சாப்பிடுறது பாவம் இல்லைன்னா பூசுறது பாவம் இல்லை, வாடான்ட்டார். பிறருடைய இடத்துக்கு போகும்போது அந்த கொள்கையை இந்த மண்ணுல மரபு மதிக்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்க. சார் வாரியார் சாமியை ட்ரெயின்ல உட்காந்துருக்காரு சார். எய்தாப்புல 2 பேர். வாரியார் சாமி தெரியுமில்ல, இங்க இருந்து இங்க வரைக்கும் அடிச்சிருப்பாரு திருநீர். நீங்க சாதாரண மூஞ்சியவே திருநீர் பூசி பாருங்க, அழகா தெரியும். உண்மை. அமீர்கானை விட நல்லா தெரியும். எவ்வளவு அயோக்கியன்னு நல்ல விரும்பிய பூசி ஒரு சந்தனத்தை வச்சுக்கும். எவ்வளவு அயோக்கியன்னு அந்த பாப்பா என்னையே உத்து பாக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, பெரிய அதுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு தெரியலையே சார். நல்லா கேட்டுக்கங்க. வாரியார் சாமி நெத்தி நிறைய திருநீர் பூசிட்டாரு. 2 வெடலை பையன் ட்ரெயின்ல உட்காந்து, என்ன சாமி வீட்டுக்கு தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க, நெத்திக்கே அடிச்சிருக்கீங்கன்ட்டான். அடுத்த வார்த்தை சாமி சொன்னாரா, என்னப்பா செய்யறது, வாழ்ற வீடுனா சுண்ணாம்பு அடிப்பாங்க, வாழ்ற வீடுனா சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவருக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்க மாட்டாங்க, என் இதயத்துல கடவுள் வாழ்றாரு, சுண்ணாம்பு அடிச்சிருக்கேன்ட்டாராம். ஏன் அந்த 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 என்ன டைமிங் சென்ஸ் பாருங்க, சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவன் அசந்து போய் காலில் திருவடி தொட்டு மன்னிப்புட்டானா. நம்பிக்கை வேண்டாம். இந்த நான் தயவு செய்து இந்த ஊர்ல தான் சார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணரு, விவேகானந்தரு, ஆதிசங்கரரு, மகா பெரியவர், அருணகிரிநாதரு. இந்த நான் காலைல கூட சொன்னேன், அந்த பாரத மாதா கோவில்ல போய் சுப்பிரமணிய சிவா இருக்கிற இடத்த ஒரு நிமிஷம், நான் கோவிலுக்கு போறது எவ்வளவு புண்ணியமா நினைக்கிறேனோ அதை விட புண்ணியம் அந்த இடத்துக்கு போறது, மறந்துடாதீங்க. அவர் இந்த ஊருக்கு எப்படி தெரியுமா வந்தாரு, மும்பை வழியா வரும்போது தொழுநோயில சாக்களை கட்டி எடுத்துட்டு வந்தாங்க, வெளியில தெரியாம. அவருக்கு பேரே சிவம் பேசினா சவம் எந்திரிக்கும்பாங்க. இப்ப வஉசியோட 150வது பிறந்த நாளை உலகம் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். வஉசி சாகும்போது அவர் பிள்ளைவாழ் சமூகம் தேவாரம் திருவாசகம் கேட்கல, பாரதியாருடைய என்று தனியும் சுதந்திர தாகம் தான் பாட சொல்லி கேட்டிருக்காரு. கூட்டத்தில் வஉசி பேசினா அனல் பறக்குமா. சென்னையில பேசியிருக்காரு கடற்கரையில, இன்னைக்கு இரவுக்குள் ஆங்கிலேயனை மூட்டை முடிச்சுகளோடு வெளியனுப்ப வேண்டும்னு. ஆனா உங்க ஊருக்கு பக்கத்துல இங்க கோவில் கட்டி இருக்கக்கூடிய நம்மால உள்ள போந்து என்ன பிள்ளைவாள் சொன்னீங்கன்னு, இன்றைக்கு மாலைக்குள் இங்கிலீஷ்காரனை மூட்டை முடிச்சுகளோடு வெளியிலே போகணும். அவர் கேட்டாரா, நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டுமா, பிள்ளைவாள் உங்கள் பேச்சில் ஒரு பிழை இருக்கிறது, இங்கிலீஷ்காரனை வெளியேற்றுவோம் என்று சொல்லுங்கள், மூட்டை முடிச்சு நம்முடையது. ஆனா அவரை கடைசி வரைக்கும் கேட்பாரற்று தொழுநோயோட வச்சிருந்தோம். இந்த போலி சாமியார்களுக்கெல்லாம் தயவு செய்து நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு அவங்க மேல தப்பு இல்லை சார், நம்ம போய் சாமியார்களை குறி சொல்லியா மாத்திட்டோம். அவன்கிட்ட போய் புள்ள கொடுன்னு கேட்கிறோம், புரிஞ்சுக்கங்க. அவன் 1க்கு 2 கொடுத்துட்டு போறான். அது இன்னும் சில சாமியார் ஊதுபத்தி உருட்டுங்கிறான். என்ன சாமியாருடைய வேலை அந்த வேலை இல்லை. இன்னும் சில பேர் 6 அடிக்கு பறக்க விடுறேங்கிறான் சார். நான் தயவு செய்து சொல்றேன், நீங்க வாழ்க்கையில ஞானிகள் எப்படின்னா, இந்த மண்ணோடைய மரபு எப்படின்னா, நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி தெரியுமா, இந்த மாதிரி 500 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, கல்கத்தால கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு பெரிய மனுஷன் நேரா மேடைக்கு போயிட்டு கையை தட்டி கூப்பிட்டுருக்கான், மிஸ்டர் ராமகிருஷ்ணர் என்ன பண்றீங்கன்னு இருக்கான். கண்ணை விழிச்சு பார்த்து சிரிச்சிட்டு காளியோட பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டாரு. அப்படியே கூட்டத்தை பார்த்து அவன் சொல்லியிருக்கான், இந்த ராமகிருஷ்ணர் எப்படி நம்மளை முட்டாளாக்குறாரு பாருங்க, காளியோட பேசுறாராம். மிஸ்டர் ராமகிருஷ்ணர், அந்த காளியை என்னோட 2 நிமிஷம் பேச சொல்லுங்கன்ட்டான். நம்மளா இருந்தா துடிச்சிருவோம், நம்ம அந்த பதறிட்டோம்னா காரியம் செதறும்பா நம்ம முன்னோர்கள். அடுத்த வார்த்தை அவர் கேட்டாரா, நீங்க என்னவா இருக்கீங்கன்னாரா, ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னாராம். நீங்க என்னவா இருக்கீங்கன்னாரா, ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னாராம்.
ராமகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், என்னை ஒரு 2 நிமிஷம் டாக்டர் ஆக்குங்களேன்னாராம். என்னை ஒரு 2 நிமிஷம் டாக்டர் ஆக்குங்க. உடனே அவன் சொன்னானா, இம்பாசிபிள், அது முடியாது, அதுக்கு சில படிப்பு படிக்கணும்னாராம். அப்ப ராமகிருஷ்ணர் சொன்னாராம், 2 நிமிஷம் என்னைய டாக்டர் ஆக்குறதுக்கே சில படிப்பு படிக்க வேண்டி இருக்குன்னா காளியோட பேசணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்கு, அதை படிச்சுட்டு வாங்க, காளியோட உங்களை பேச சொல்றேன். எந்த மாதிரி மகான்கள் இந்த ஊர்ல வாழ்ந்திருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மண்ணினுடைய மரபார்ந்த விஷயம். சார் நீங்க கோச்சிக்காதீங்க, அன்னைக்கு ஒரு அம்மா மெட்ராஸ்ல ஸ்கூட்டர் முடிய விரிச்சு போட்டுக்கிட்டே போகுது. ஏமான்னு கேட்டேன், லேட்டா போனா மேனேஜர் பின்னிடுவாருனாங்க. ஏன்னா அவசரம், அது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். நீங்க சிரிக்காதீங்க, பெண்கள் வந்து மகா கட்டிக்காரங்க, ஆம்பளைங்க சில சமயம் லூசாவே இருப்போம். சண்டை கூட இப்போ சார் சிரிக்கிறாரு, சில சமயம் இல்லை, எப்போதுமே நம்ம லூஸ் தான். சண்டை ஆரம்பிக்கும் போதே கடைசியா என்ன சொல்றேன்னு கேட்போம். சார் என் ஸ்கூட்டர் என்னை விட என் ஒய்ஃப் நல்லா உதைச்சிருவா எப்படின்னு கேட்பேன். உங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டே உதைச்சு ஸ்டார்ட் ஆயிடும்பா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பெண்கள் வந்து பிரமாதமா இடம் பிடிப்பீங்க. நம்ம ஆள்கள், நீங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாருங்க, கால நேரத்தில் பெரிய ஹெட் சேரா இருப்பான், இந்த கையில கோட்டு இந்த கையில செருப்பு எடுத்துக்கிட்டே போவான். ஏன்னா அவ்வளவு ரயில்வே ப்ராப்ளம் இருக்கு. ஆனா பெண்கள் நைஸா ஜன்னல் வழியா கர்ச்சீப்பை போட்டுருவீங்க. சில பிள்ளைங்க கைப்பைய கழட்டி போட்டுருவாங்க, சில பேர் செருப்பை கழட்டி போட்டுருவாங்க, சில பேர் கை குழந்தைய உள்ள கொடுத்து படுத்துக்கன்றும். அன்னைக்கு பார்க்கிற ஒரு அம்மா சவரி முடியை கழட்டி போட்டு உள்ள போகுது. நம்மால் உட்காந்து குடங்குடமா ரத்தம், அதோடய போறோம் ஆபீஸ் லேட்டா போகணுமேன்னு. இடம் பிடிக்கிறதுல கட்டிக்காரங்க நீங்க. ஆனா அன்னைக்கு பார்க்கிற ஒரு அம்மா ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு தாலியை எடுத்து கும்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். தாலிங்கிறது நம்ம மண்ணோடைய விஷயம், மரபார்ந்த விஷயம். ஆனா அதை எடுத்து எடுத்து காதுல வச்சுக்கிச்சு. என்னடான்னு பார்த்தா தாலி கொடியில செல்போனை மாட்டிருக்கு சார். நீங்க சத்தியம். அன்னைக்கு பாக்குற ஒரு அம்மா ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2ன்னு போட்டிருக்கு. என்னமான்னு இல்ல, என் வீட்டுக்காரர் 2 செல்போன் வச்சிருக்காரு, அதுக்காக அப்படி போட்டிருக்கேங்குது. இதெல்லாம் யோசிச்சாதான் சரி. உண்மையா இல்லையா? நீங்க காலைல நல்லா ஒரு காலத்துல கோலம் போட்டேன், இப்ப எல்லாரும் அதுலதான் பேட்டர்ன் கோலம் போடுறோம். நான் தப்பு சொல்லல, நான் ஒன்னே ஒண்ணு சார், இந்த இந்த மண்ணுக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கண்ணதாசனே முதல்ல நாத்திகத்தில இருந்து தான் ஆத்திகத்துக்கு வந்தாரு. கண்ணதாசனை ஆத்திகமா மாத்தியது வேற ஒண்ணும் இல்ல, இந்த திருநீர் தான். எதை எரிச்சாலும் சுருங்கி போயிடும், சாம்பல் ஒண்ணுதான் நிறைய ஆயிட்டே இருக்கும். அவர் எழுதுறாரு, தேவர் பிலிம்ஸ் சின்னப்பா தேவர் இருக்காருல்ல, அவர் மண்ணின் மரபுகள்னு அர்த்தம் உள்ள இந்து மதத்துல எழுதியிருக்காரு, படிங்க, பல அத்தியாயம். அவரும் தேவரும் கார்ல காஞ்சிபுரம் போயிட்டே இருக்கும்போது வாலாஜாபாத் தாண்டி பெரிய ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. உடம்பெல்லாம் கண்ணதாசனுக்கு காயம், நினைவு தப்பி போச்சு. இப்ப இருக்க விஜயா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து கண்ணதாசனை சேர்த்தாச்சு. தேவருக்கு மடத்து மேல பெரிய ஈடுபாடு உண்டு. நேரா மறுநாள் கிளம்பி காஞ்சி மடத்துக்கு போறாரு. ஒண்ணுமே பேசல பெரியவர், எல்லாத்தையும் உள்ள பேசிட்டு ஒரு பொட்டல நிறைய விபூதியை கொடுத்து, ராத்திரி எத்தனை மணி ஆனாலும், அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம், காஞ்சிபுரம் டு சென்னை போறதே 3-3.5 மணி நேரம். நீ நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணதாசனுக்கு திருநீர் பூசிட்டு வீட்டுக்கு போன்றிருக்காரு. அதுக்கு தேவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, அவன் மருந்துக்கும் திருநீர் பூச மாட்டான், நாத்திகவாதின்னு எனக்கு தெரியும், நீ போய் இந்த வேலையை பார்த்துட்டு போனாராம். நீங்க நம்ப மாட்டீங்க, கண்ணதாசன் ரொம்ப மிடுக்கா இருப்பாரு, பட்டு சட்டை தான் போடுவாரு, ஜிலுப்பா இருப்பாரு. அவரை மாதிரி ஒருத்தன் வாழவே முடியாது. அப்படி வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்தவர் 3:30 மணிக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள போயிருக்காரு. சும்மா இல்லாம தேவர் இப்படி திருநீரை கையில எடுத்து நெத்தி நிறைய பூசிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. காலையில கண்ணதாசன் எந்திரிச்சொன்ன கண்ணாடியில தான் முகம் பார்ப்பாராம். பார்த்தா நெத்தியில திருநீர், நர்ஸை வெட்டி கொள்ற அளவுக்கு கத்தம் போட்டிருக்காரு. 6:30 மணிக்கு தேவர் காப்பியோட வந்திருக்காரு. ஏன் கத்துறேன்னு இருக்காரு. என் நெத்தியில யார் திருநீர் பூசினதுன்னு, நான் தான் பூசினேன்னு. யாரை கேட்டு பூசினேன்னு, நைட்டு மடத்துக்கு போனேன், பெரியவர் சொன்னார், அவன் நெத்தியில பூசு 4 நாள்ல குணமாயிருவார்னு சொன்னாரு. உடனே அவர் சொன்னாராம், போன வாரம் தான் நான் எவனுடைய பேச்சோ கேட்டு
மடாதிபதிகளை திட்டி காஞ்சி மதத்துக்கு எய்த்தாப்புல பேசிட்டு வந்தேன், அவரா திருநீர் கொடுத்தாருன்னு. அவன் திட்டுவான், அவங்க அப்பாவும் தாத்தாவும் இந்த மண்ணுக்கு மரபார்ந்த கோவிலை கட்டியிருக்காங்க, என்னைக்காவது ஒரு நாள் என் மடத்தை நோக்கி அவன் வர்ற காலம் வரும், திருநீரை பூசுறா மனம் மாறுவான்னாராம். அவர் அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி நேரா வீட்டுக்கு போல 3 நாள்ல நேரா பெரியவரை போய் பார்க்க போயிட்டு வணங்கியிருக்காரு. பெரியவர் சொன்னாராம், எப்ப நீ திருநீரை பேசினியோ எப்ப பூசினியோ இன்னமே உலகமே உன்னைய திரும்பி பார்க்கணும்னு. அதுக்கு பின்னாடி வந்து அவர் எழுதினதுதான் அர்த்தமுள்ள இந்து மதம். ஆனா திருநீர் பூசுறத நம்ம கேவலம்னு நினைக்கிறோம். இன்னைக்கு திருநீர் பூசாட்டி பரவாயில்ல, பான்ஸ் பவுடரை வச்சு பூனு ஊதி விடுறோம். உண்மையா இல்ல? நீங்க எனக்கு 2 நல்ல விஷயம். எனக்கு இந்த பாருங்க, இந்த 2வது அம்மாவை பார்த்தா அழகா குங்குமம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்ணதாசன் எழுதுறாரு சார், திருமணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு இந்த சின்ன பிள்ளைங்க குங்குமம் வைக்க கூடாதான், சாந்து போட்டு தான் வைக்கணுமா. ஏன்டான்னு கேட்டா அவர் எழுதுறாரு, ஏதாவது கோவிலுக்குள்ள இவங்க போனா, இப்ப அந்த பொண்ணுக்கு 22 வயசுன்னு வச்சுக்கோங்க, எய்தாப்புல இருக்க பெரியவங்க 2 பேரும் யோசிப்பாங்களாம், அந்த பொண்ணு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்காரு, நம்ம வீட்டுல இருக்க பையனுக்கு இந்த பொண்ணை பேசலாம்னு அவங்க அம்மா அப்பாட்ட பேசுறதுக்கு அடையாள சின்னம் தான் இந்த சாந்து போட்டா. அடுத்த வார்த்தை அவர் எழுதுறாரு, அப்ப குருக்கள் குங்குமம் கொடுத்துடுறாரு, என்ன பண்ணா, வாங்கி இந்த 2 விரல்ல இப்படி பூசணுமா, சீக்கிரம் என் கழுத்துல திருமங்கல் ஏறணும்னு. அதே குங்குமத்தை கல்யாணத்துக்கு பிறகு பெண்கள் எப்படி பூசணும்னா இப்படி பூசணுமா. என்ன, என்னுடைய தாயும் தந்தையும் கற்போட என்னை வளர்த்திருக்காங்கன்னு அடையாளமா. அதே குங்குமத்தை திருமணத்துக்கு பின்னாடி இங்க வைக்கணுமா. ஏன்னா எவனோ பிடிச்சு கட்டினால தாலி, அது நிலை பெறணும்னு இங்க ஒரு பொட்டான். அப்புறம் எதுக்கு சார் கதை விட்டு இங்க ஒண்ணுன்னு கேட்கலாம். இந்த 2 பொட்டு எங்க உடலோட இருக்கணும்னா, எங்க தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவா உன்னுடைய பாதமே கதின்னு சொல்லி இங்க ஒரு பொட்டு. இப்ப 3 பொட்டும் கிடையாது. பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஒட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு ஒட்டு, கருப்பு புடவை கருப்பு சட்டை கருப்பு ஒட்டு. அதுல பொட்டு இல்லாட்டி பரவாயில்ல, பாம்பு மாதிரி பள்ளி மாதிரி எல்லாம் ஒட்டிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? அந்த பொட்டு நெத்தியில இருந்தா கூட பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் மேல, டிவி மேல, வாஷிங் மிஷின் மேல. அன்னைக்கு என் ஒய்ஃபு நானும் குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்கோம். அங்க சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும், மாட்டு வால்ல வெட்டிட்டு போயிட்டா. குளிச்சுட்டு பொட்டு எடுங்கிற, நான் எடுக்க போறேன், ஐயர் மாட்டை அவுத்து விட்டாரு. நீங்க சிரிப்பீங்க, நான் ஒரு பொட்டுக்கு மாட்டு பின்னாடியே போயிருக்கேன். இது பெருசு இல்ல, தெய்வத்தின் குரல்ல பெரியவர் எழுதின போதுதான் அவருக்கு எனக்கு அப்படியே உயர்ந்து போயிட்டாரு. வீட்டுக்கு நவராத்திரின்னு கைம்பெண்கள் வந்துருவாங்க, யாரு, விதவை பெண்கள். 6 பேரோட 7வது பொண்ணும் தயக்கமா வருவா. நீங்க இந்த 6 பேருக்கு வேண்டிய பிளவுஸ் பீட்டை கொடுப்பீங்க. அடிச்சார் பாருங்க, அதுலயே நம்ம ஆட்கள் கொடுக்கும் போது வேண்டியவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுப்பான், வேண்டாதவங்களுக்கு விலை கம்மியா கொடுப்பான். ஐயர்களுக்கும் அவர் சொல்றாரு, நீங்க தவசத்துக்கோ திதிக்கோ இல்ல கணபதி ஹோமத்துக்கோ நவகிரக ஹோமத்துக்கோ வரும்போது 4 பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, 2 பேருக்கு கொடுங்க, நல்லதா கொடுங்கன்னு எழுதுறாரு. அடிச்சு தோச்சோன்னே கிழிச்சிற மாதிரி கொடுக்க கூடாதான். தானமும் தர்மமும் நம்ம எப்படி கொடு சார், மாவளை கட்டினா அது வைப்ரேஷன்ங்கிறத ரொம்ப நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கோம். இப்ப ஏன் எல்லார் வீட்டு வாசல்லையும் மஞ்சள் தெளிக்கிறீங்க? மஞ்சள் நோய் கிருமின்னு எழுதியிருக்காரு சார். மங்கள மரபுல மஞ்சள் நோய் கிருமி. தொண்டையில புண்ணுன்னா மறந்துடாதீங்க, வெந்நீர்ல மஞ்சளை போட்டு வாய் கொப்பளிச்சா இந்த தொண்டை புண்ணு ஆறிடுமா. மஞ்சளுக்கு அவ்வளவுப்பட்ட இயற்கை குணம் உண்டா. அதை விட ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தோன்னு என்னடா இருக்கணும்னா வாசல்ல வாழை இலை இருக்கணுமா. ஏண்டான்னா எப்படி அது மரமா காயா தண்டா நாரா இருக்கோ அந்த மாதிரி அந்த குடும்பம் ஏதாவது ஒரு விதத்திலேயாவது பிறருக்கு பயன் தரத்தக்க மரபார்ந்த வாழ்க்கையை வாழுன்னு எழுதுறான். உள்ள நுழைஞ்சோன்னு மாவளை கட்டணுமா, அதுல ஒரு வைப்ரேஷன் உண்டா. வந்தவனை வான்னு சொல்லி தலவாழை இலை போட்டு சாப்பாடு போடணுமா. இலை போடுறது முக்கியம் இல்ல, சாம்பார்ல 2 கருவேப்பிலை இருக்கணுமா, ரசத்துல 2 கொத்தமல்லி இருக்கணுமா, சாப்பிட்றதுக்கு இலையில ஒரு கீரை இலையாவது இருக்கணுமா, சாப்பிட்டோன்னு ஜெரிமானம் பண்றதுக்கு ஒரு வெத்த இலையாவது கொடுக்கணுமா. இப்படி தமிழ்நாட்டில் இலைக்கு ஒரு அலை இருந்திருக்குன்னு எழுதுறான். இப்படி தமிழ்நாட்டில் இலைக்கு ஒரு அலை இருந்திருக்குன்னு எழுதுறான். அதுவும் அம்மா கையால இலையில சாப்பிட்டா நல்லதுன்னு எழுதுறான். நீங்க எதையோ நினைச்சு கை தட்டினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு நான் கேட்கிறேன், யாராவது இலை போட்டு சாப்பாடு, இலை மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் போட்டோமே,
நம்ம எழுதுறான் சார், இந்த மண்ணை மக்க செய்யக்கூடிய விஷயங்கள் நாளாம் இந்த பிளாஸ்டிக் தட்டு, பிளாஸ்டிக் டம்ளர், பிளாஸ்டிக் ஜவுத்தால். நான் முதல்வருக்கு ஒரு விஷயத்துக்காக கைத்தட்டி நன்றி சொல்றேன், அந்த மஞ்சப்பையை அறிமுகப்படுத்தினதுக்காக. தயவு செய்து சொல்றேன், இந்த மண்ணை மக்கி போற செய்யக்கூடிய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணு கொடுக்கறது, சிறுத்தொண்டர் மாதிரி பிள்ளைக்கறி கொடுக்கறது, பூசலார் மாதிரி கோவில் கட்டுறது, இயற்பகை நாயனார் மாதிரி மனைவி அமுச்சு வைக்கிறது, காரைக்கால் அம்மையார் மாதிரி தலையாலே நடந்து கையங்கறி போறது, கமலவதி மாதிரி தலைகுப்புற கட்டி கோச்சங்கடனை பெற்று கோவில் கட்ட வைக்கிறது முடியாது. பிளாஸ்டிக் பயன்படுத்தாம இருந்தாலே இந்த மண்ணுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையை நீங்க செய்றீங்க. அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே. இந்த மங்கள மரபுகள்னு எழுதுறாங்க, அதுல சனி நீர் ஆடுன்னு எழுதுறான் சார். சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா என்னன்னு ஒரு எழுதினாங்க சார் மரபுல. கண்ணு பொங்காதான், உடம்பு குளிர்ச்சியா இருக்குமா, நோய் வராதான், சூடு தணிக்குமா, உடம்புல பிபி வராம இருக்கணும்னாலே சனி. இப்ப என்ன வச்சாலே பிபி. யாருக்கு வச்சா, ஏன் வச்சா கேக்குறமா இல்லையா சார்? கிழிச துணியை போடாத தைச்சு போடுங்கிறோம். இப்ப பேண்ட்டை வாங்கி கிழிச்சுக்கிட்டு போறோம் சார். கிழிச்ச துணி போட்டா அவமானம்னு நினைச்சது போய் கிழிச்ச துணி போட்டா கௌரவம்னு நினைச்சிட்டோம் பாரு. இது சின்ன விஷயம்தான். அதெல்லாம் தமிழன் எப்படி சார்? கோவிலுக்கு போனா வேஷ்டி கட்டி போகணுங்கிறது. இப்ப வாசல்ல போர்டு வைக்கிறான், லுங்கி போடாதே, ஷார்ட்ஸ் போடாதேன்னு. அதுவா நம்ம தமிழ் சமூகம் நமக்கு கத்து கொடுத்துருக்கு? எப்பேற்பட்டவர்கள் இந்த ஊர்ல வாழ்ந்திருக்காங்கிறத நீங்க சார். பெரியவர், நான் அந்த சொன்னேன்ல விதவை பெண்ணுக்கு, அந்த பெண்ணு வந்தாலும் மறக்காம அவர் எழுதுறாரு, ரவிக்க துணி குங்குமம் கொடுக்கறது முக்கியம் இல்ல, வளையலையும் சேர்த்து கொடுத்துருங்கிறார். ஏன் தெரியுமா? 40 வயசுல கணவனை இழந்து இச்சைகளை துறந்து அடக்கி ஆள்றாள்ல, அவதாண்டா காமாட்சியினுடைய சொரூபம், பராசக்தியும் உன் வீட்டுக்கு வந்திருக்குன்னு எழுதுறாரு. நம்ம அதுலயும் பாக்குறோமே சார். அவர் வாழ்க்கையில தெய்வத்தின் குரல்ல எழுதியிருக்காரு. எப்படி மரபார்ந்த விஷயம். ஒரு வளையல் வியாபாரி, அப்பெல்லாம் வளையல் பெட்டியில வச்சு விற்பாங்க, தெரியுமில்லம்மா? இப்ப என்ன, அந்த குழந்தையெல்லாம் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்காகவே உங்க அம்மா அப்பா யாராவது வந்திருக்காங்களாம்மா? அதுக்காகவே அந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கம்மா, நல்ல கைத்தட்டுங்க. அந்த பொண்ணு என்னை வாணி ராணி மாதிரி அப்படியே பாக்குது, எப்படா முடிப்பேன்னு. நான் அவ்வளவு சீக்கிரம் முடிக்க மாட்டேம்மா, 8:30 வரைக்கும் பேசணும், 8:45 வரைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த குழந்தைங்களை அடுத்த தலைமுறை கூட்டி வரீங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். பெரியவர் ஜன்னல் வழியா உட்காந்து பார்த்தாராம், பெட்டி நிறைய ஒருத்தன் வளையல, சும்மாடுன்னு பேருங்க, இந்த துணி இருக்கு பாருங்க, அதை சுத்தி வைப்பாங்களாம், சும்மாடு. சும்மாடு வச்சு வளையலை எடுத்துட்டு வரானா. அவர் பெரியவர் பார்த்தோன்னு சொன்னாராம், இவருக்கு தலை மட்டும் பாரமா இல்ல, உள்ளமும் பாரமா இருக்குன்னு. அவனை முதல்ல சாப்பாடு போடுங்கன்னு. ஜீயர் சாமி, சைவ மடாதிபதிகள் வைணவத்தை பாராட்ட மாட்டாங்க, வைணவம் சைவத்தை பாராட்ட மாட்டாங்க. ஜீயர் சுவாமிகள் எழுதுறாங்க, மடத்துக்குள்ள வந்தா குளம் என்ன, கோத்திரம் என்ன, நேம நெஷ்ட என்னன்னு கேட்போம். ஆனா காஞ்சி மடாதிபதி மட்டும்தான் வந்தோன்னு சாப்பிட்டியான்னு வைத்த பாப்பாரு, அவரை வணங்குறேன்னு எழுதுறாரு. அதனால்தான் நம்ம வந்த உடனே யாருக்காவது சோறு போடணுங்கிறான், வலது கையில தண்ணி கொடுக்கணுங்கிறான். இன்னொன்னு சொல்றான், காக்காக்கு ஏன் சோறு வைக்கணும்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுற மரபு உண்டுங்கிறான். நம்முடைய பிதர்கள்னு சொல்லக்கூடிய தாத்தாவோ பாட்டியோ இறந்து போனா அவங்க வந்து காக்கா ரூபத்துல வந்து சாப்பிடுவாங்கங்கிறான். இப்ப புருஷனுக்கு சோறு போடுறதுக்கு 3 தடவை யோசிக்கிறோம். அதுவும் மெட்ராஸ்ல சின்ன கண்ணாடியில் அவன் கத்துறான், நான் தான் வந்திருக்கேன்னு, இரு உறுதியா பார்த்துக்கிட்டு துறக்கிறேங்கிறான். உண்மைதானே? நான் ஏதாவது போய் சொன்னேன்னு சார், தஞ்சாவூர் ஜில்லால இலைக்கு பதில இலை மாதிரி பேப்பர் போடுறான் சார். வந்தவனுக்கெல்லாம் வயறார சோறு போட்ட ஜில்லா தஞ்சாவூர் ஜில்லா, அங்க இலை மாதிரி பேப்பர் போட்டுட்டான். நான் அப்புறம் இந்த ஊர்ல போய் கம்பராமாயணத்தையும் கந்த புராணத்தையும் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப பாருங்க, பெரியவர் எழுதுறாரு, அந்த வளையல் கூடையை இறக்கி வச்சு சொல்லிட்டு என்னப்பா பண்றேன்னாராம். வளையல் வியாபாரம் பண்றேன், 2 புள்ள, அம்மா, என் ஒய்ஃப் என்னோட இருக்காங்க, இந்த மாசம் ஃபுல்லா வளையல் சரியா வைக்கல அப்படின்னு. உள்ள போய் சாப்பிடுப்பாண்டாராம். மேனேஜரை கூப்பிட்டாராம். அது வரைக்கும் எழுதியிருந்தா அவர் சராசரி சார். அவன் வளையல் பெட்டியில எவ்வளவு வளையல் இருக்கோ வாங்கிருந்தாராம். 1971 3000 ரூபாய்க்கு வளையல் வாங்கியாச்சான். 71 3000 ரூபாங்கிறது இன்னைக்கு 30,000 ரூபாய் மாதிரி. சாமி ரொம்ப நன்றி அப்படின்னாராம்.
உனக்கு மனபாரமும் குறைஞ்சிருக்கும், தலைபாரமும் குறைஞ்சிருக்குமேன்னாரா. சொல்லிட்டு சாப்பிட்டியான்னாரா. கொஞ்சம் வேஷ்டி பழம் வச்சு இந்த பணத்தை வச்சு கொடுங்கன்னாரா. அவன் 10 அடி போகும்போது ஒரு நிமிஷம் நெல்லுப்பான்னு கூப்பிட்டு மேனேஜர்கிட்ட கேட்டாரான், எல்லாத்தையும் வாங்கிட்டியான்னு. சாமி ஒன்று விடாம தொடச்சி எடுத்துட்டேன் சாமி, 3000 ரூபாய்க்கு வளையல் வாங்கிட்டேன்னாரா. சாமி ஒன்றும் பேசலையாம். எப்படி காலண்டரை காமிச்சாராம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா. வளையலை பெட்டியிலேருந்து தொடச்சி எடுக்கப்படாதரா, 2 டஜன் வளையலை அதுலேயே வச்சு அவனுக்கு திருப்பி அனுப்பு. உப்பும் வளையலும் வீட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். 2 டஜன் வச்சு அனுப்பு. அடுத்த வார்த்தை சொன்னாரா, அதுதான் சாமி உயர்ந்துட்டாரு. மடத்துல வளையலுக்கு என்ன வேலைன்னு பாக்குறியா, மடத்துல வளையலுக்கு என்ன வேலைன்னு பாக்குறியா, நவராத்திரி வரப்போது பராசக்தி பிரசாதம்னு வேண்டியவன் வேண்டாதவன்னு பார்க்காம எல்லாருக்கும் 2 கொடுக்கிறார். இந்த வளையல் பத்தி ஒரு விஷயம் கம்பராமாயணத்துல இருக்கு. ஏன்னா கம்பன் கடகத்து செக்ரட்டரி உட்கார்ந்துருக்காரு. இந்த ராமன் வந்த போது அகலிகையினுடைய சாப விமோச்சனம் கல்லு துகள் பட்டு ராமனுடைய துகள் பட்டு மாறிடுச்சு. ஒரு காலத்துல ராமன் சீதைக்கு கால் அமுக்கியிருக்காங்க, இப்ப இல்லம்மா. நீங்க சண்டை இன்றைக்கு வந்துடாதீங்க. புருஷனா இருந்த போது, பொண்டாட்டியா இருந்த போது, சீமுக்கு முன்னாடி சீரியலுக்கு முன்காலத்துல ராமன் கண் விழிச்சு பார்த்தாரா, சீதையினுடைய கையில வளையல் இல்லையா. அதுக்கு பேர் மங்கள அணிகலன்னு எழுதுறான். அதனாலதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது கூட பெண்கள் நகையை அவுத்துட்டா கூட ஈர்க்குச்சியை காதுல குத்திப்பாங்களாம். ஏன்னா பெண்கள் தோடு இல்லாம தாலி இல்லாம வளையல் இல்லாம இருக்கக்கூடாது. இதெல்லாம் மங்களத்தின் மரபுகள்னு எழுதுறாங்க. இதெல்லாம் மறந்து போன விஷயங்கள். அப்படி கண்ணு விழிச்சோன்னு ராமன் கேட்டானா, என்னம்மா உன் கை வளையலை காணுமே, இப்படி வளையல் இல்லாம காலம் கிரியன்னாரா. அதுக்கு அவ சொன்னாலாம், எனக்கு தெரியாதா, நீங்க வனவாசம் போனும்போது உங்க காலினுடைய துகள் பட்டு அகல்யேங்கிற பெண்ணு கல்லா இருந்து சாப விமோச்சனம் ஆயிடுச்சு. இப்ப நான் இந்த கையில 10 வளையல், இந்த கையில 10 வளையல், ஒவ்வொரு கையிலையும் 10 முத்துக்கள் இருக்கு. அது உங்க காலில் பட்டுச்சுன்னா 10 100 பெண்ணு வந்துடும். நீங்க என்னைய பார்க்காம அவளை பாப்பா, எனக்கு தெரியுமே. அப்பதான் எழுதுறான், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் எங்கு கண்டேன். அந்த பாட்டை அப்படி பார்க்க கூடாதுன்னு புலவர் கீரன் சொல்லி தருவாரு. எப்படின்னா, தமிழ்ல கண்டேன்னா வியத்தல்னு பொருளா. ஆம்பளை அன்பா இருக்கும் போது மனைவியை அணைப்பானா, எப்பயாவது அன்பா இருந்தா. ஐயா சிரிக்கிறாரு, அது அவங்கவுங்க அன்பை பொறுத்து. அன்பா இருக்கும் போது அணைப்பானா, கோபமா இருக்கும் போது எய்தாப்புல இருக்க பொருளையே உதப்பானா. கோபமா இருக்கும் போது உதப்பானா, அன்பா இருக்கும் போது அணைப்பானா. ஆனா ராமன் உதைக்க வேண்டிய காலால ஒரு பெண்ணையே வாழ்வு கொடுத்தான், அணைக்க வேண்டிய கையால தாடகையே வதம் செஞ்சான்னு எழுதுறான் ராமன். அதான் வியத்தல்னு பொருதான். கண்டேன் அப்படின்னா வியத்தல்னு அப்படி எழுதியிருக்காங்க உரையாசிரியர்கள். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மங்கள மரபுகள்னு வரிசையா சொல்றோம்ல, இந்த தாலி விஷயம், பொட்டு விஷயம், இந்த காக்காக்கு சோறு வைக்கிறது, ஈ எறும்புக்கு அது என்னது அரிசி மாலை கோலம் போடுங்கிறதுக்கு பெரியவர் எதுக்கு எழுதுறாருன்னா, அதுதான் ஈ எறும்பு சாப்பிடுங்கிறது. அதை விட ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சொல்றேன், நான் நடந்ததை சொல்றேன். காசியில ஒருத்தரை பார்த்தேன், அவ்வளவு அன்பா இருந்தாரு. என்னங்கய்யா இங்க வந்தீங்க, என்ன மன்னார்குடிக்காரரு, இல்ல கோதானம் பண்ண வந்திருக்கேன்னாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாரும் மகாலய அமாவாசைன்னா மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்க போறோம். ஒரு மாடு வச்சுக்கிட்டு 10 பேர்கிட்ட எப்படி சார் அது சாப்பிடும்? சண்டைக்கு போறான் சார் கோனார்கிட்ட. நான் கொடுக்குற அகத்திக்கீரையை விட அவன் ஏன் அன்னைக்கு கொடுங்க, இல்ல அடுத்த நாள் கொடுங்க சார், தப்பே கிடையாது. மனுஷனை இவ்வளவு தானே சாப்பிட முடியும், மாட்டுக்கு இவ்வளவு தானே, ஒரே நாள்ல எப்படி 10 அகத்திக்கீரை சாப்பிட முடியும்? அவர் சொன்னாரு, 2 கோதானம் பண்ண வந்திருக்கேன்னாரு. கோன்னா பசு. காசியில குளிச்சுட்டு கோதானம் பண்றதுங்கிறது பெரிய புண்ணியம். உங்க அம்மா எங்க சார் இருக்காங்கன்னு, அவங்க கும்பகோணத்துல தனியா இருக்காங்க, எனக்கு எங்க அம்மாவுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னாரு. நான் இன்னைக்கு எழுதி தரேன், அம்மாவை கும்பகோணத்துல தவிக்க விட்டுட்டு காசியில குளிச்சு கோதானம் பண்ணாலும் உங்களுக்கு சாப விமோச்சனமே கிடையாது. அம்மா செத்ததுக்கு அப்புறம் படையல் போட்டு பட்டு வேட்டி வச்சு சாமி கும்பிடுறதை விட இருக்கும் போது கண்ணை தொடச்சு ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் கொடுக்கிறவன் தான் புள்ள. இதுதான் நம்முடைய மரபுன்னு எழுதுறான். அதானே உண்மை.
பண்டரிபுரத்துல இருந்தான் கிருஷ்ணன். இருக்கிற கிருஷ்ணன்லயும் அழகா இருக்கிறவன் பண்டரிபுரத்து கிருஷ்ணன் தான். அவன்கிட்ட பரம பக்தன் பேரு புண்டரிகன்னு பேரு. நம்மெல்லாம் நின்னாதான் கோவிந்தாம்போம், படுத்தா நாராயணாம்போம். ஆனா அவன் சொல்லும் போது உடம்பெல்லாம் அவனுக்கு எப்ப பார்த்தாலும் நாராயணனுடைய பெருமையை தான் பேசிக்கிட்டே இருப்பான். உண்மை. புண்டரிகன் மாதிரி ஒரு பரம பக்தன் கிடையாது, கிருஷ்ண பக்தன். ஒரு நாள் காலைல 7 மணிக்கு கிருஷ்ணனே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டான். உனக்கு என்ன வரம் வேணும்பா கேளுன்னா. அடுத்த வார்த்தை புண்டரிகன் நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? ஒரு வீடு கேட்டிருப்போம். சார் நான் இப்ப கூட சொல்றேன், சாமிகிட்ட போனோன்னு நம்ம என்ன கேட்போம்? 4 தான் கேட்போம். என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வை, என் பிள்ளைக்கு வேலை கொடு, என் புருஷனுக்கு ப்ரமோஷன் கொடு, இல்லாட்டி என் பேங்க் பேலன்ஸை ஏத்து, இல்லை எனக்கு ஒரு நல்ல வசதியை கொடு. நான் இப்போ ஒன்று சொல்லித்தரேன் ஆன்மீகத்தின் ஆனந்தத்தில். கடவுள்கிட்ட போங்க, 1 ரூபாய்க்கு விளக்கேத்துங்க, 4 நாக்கு சூட ஏத்துங்க, 3 சுத்து சுத்துங்க. நீங்க வீடு கேட்டா வீடு கொடுப்பாரு, காரு கேட்டா காரு கொடுப்பாரு, கல்யாணம் கேட்டா கல்யாணம் கொடுப்பாரு, வேலை கேட்டா வேலை கொடுப்பாரு. எதையும் கேட்கலன்னா கடவுள் தன்னையே கொடுப்பாரு. இன்னொரு வார்த்தையும் சொல்றேன், நம்மளா கேட்டா நம்ம தகுதிக்கு தான் கேட்க தெரியும், கடவுளா கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான். எது பெருசுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இந்த புண்டரிகன் கண்ணு முன்னாடி வந்து கிருஷ்ணன் நிக்கிறான். சதா சர்வகாலமும் என்னைய கும்பிட்டியடா, உனக்கு என்ன வேணாலும் தரேன்னா. அவன் அடுத்த வார்த்தை சொன்னான், நான் 7லேருந்து 9 வரைக்கும் யார்கிட்டையும் பேச மாட்டேன், எனக்கு வேலை இருக்கு, நீ போனா. இப்ப கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா லூசாடா நீ, லூசா? ஒரு நாளைக்கு பொழுது விடிஞ்சதுலேருந்து பொழுது சாயிற வரைக்கும் 24 மணி நேரமும் என்னையே நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்றியடா. உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேனடா, கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேனடா, உனக்கு என்ன வர வேணும் கேளு தரேன்னா. அதுக்கு புண்டரிகன் சொன்னா, கிருஷ்ணா நீ இல்லடா, உங்க அப்பாவே வந்தாலும் நான் இப்ப பேச மாட்டேன் போன்னா. இப்ப கிருஷ்ணன் கடுப்பாயிட்டான். அப்படி என்னடா உனக்கு வேலைன்னா, எங்க அம்மா அப்பா சரியா பேச முடியாது, கண்ணு பார்க்க முடியாது, கேட்க முடியாது. காலையில 7 to 9 வரைக்கும் நான் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். அவங்கள குளிச்சு விட்டு சாப்பாடு போட்டு துணி மாற்றி அவங்கள உட்காத்தி வச்சுதான் அடுத்த வேலை பார்ப்பேன். உன்கிட்ட 9:05 வரைக்கும் வந்து பேசுறேன், அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணு. வெயிட் பண்ண முடியலன்னா இந்த ஒரு கல்லை தூக்கி போடுறேன், கல்லு மேல நில்லு. அதுலயும் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா இடுப்புல கை வச்சுக்கிட்டு நில்லுன்னா. இன்னி வரைக்கும் உலகத்துல எத்தனையோ கிருஷ்ணன் கோவில் இருக்கு. பண்டரிபுரத்தில் தன் பக்தன் புண்டரிகனுக்காக இடுப்பில் கைகோர்த்து நிற்கக்கூடிய கிருஷ்ணன் தான் உலகத்திலேயே அழகானவன் தான். அவன் சொல்றான், தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடிய பக்தன் தான் என் பக்தனில் சிறந்தவன்கிறான். அதனால்தான் ராமகாதையில் ஆளிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆட, நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற் கொண்டு புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வான்னு, மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பேனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதுன்றா. அம்மா காட்டுக்கு இல்லை, இன்னைக்கு கடைக்கு போச்சோன்னா கூட போக மாட்டான் பையன். தாயை மதிக்கணும், அதான் நம்ம ஊர்ல மரபு. தந்தை சொல்ல கேட்கணும், குருவை வணங்கணும். அடுத்தவனுக்கு கடன்பட்டு சாப்பாடு போடாதீங்க, கஷ்டப்பட்டு போடாதீங்க, இஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாடு போடணும். தமிழனுடைய மிகப்பெரிய இன்னொன்னு சார், இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு 2 விஷயத்தை மட்டும் நீங்க உள்வாங்கிக்கங்க. சாப்பாடு போடுறது எவனும் நம்ம வீட்டு சார், நான் இன்னைக்கு கோச்சுக்காதீங்க. இப்ப ராத்திரி ஜெகன் சார் வீட்டுல இருந்தா 2 இட்லி சொல்லியிருக்கேன். ஏன்னா அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. காரியத்துல கண்ணாரிடான் இருக்கான். ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஜாதகப்படி நண்பர்களால் சோதனைன்னு வேற போட்டிருக்கு. நல்லா வந்த உடனே சார், இங்க மாமி மெஸ்ன்னு ஒண்ணு கூட்டி போய் மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா பணம் நான் கொடுத்துட்டேன், அது வேற விஷயம். எடுக்குதே இருக்கிறாப்புல சவுந்தர பாண்டியன், நான் கொடுக்குறேன் சார் கொடுக்குறேன் சார் கொடுக்குறேன் சார் அப்படின்னாப்புல. நான் அப்புறம் வந்து சொன்னேன், இல்லை கொடுத்துட்டேன் சார், நீங்க மெதுவா வாங்க. வேடிக்கை அங்க பாருங்க, அவர் ப்ளூ ஷர்ட்டை சொல்ற, மாமி மேஷ் பேஷா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆத்துல மாமி வந்திருக்காங்களா? எப்படி சார் சாப்பிட்றதுல ரசிக்கணும் சார். சாப்பாட்டு சாப்பிட்டு ஒருத்தன், அதுதான் சார் வாழ்க்கை. எந்திர மாதிரி உள்ள சாப்பிடக்கூடாது உலகத்துல. நீங்க அடுத்தவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்ங்கிறத அவன் சாப்பிட்டு அந்த முகத்துல வர்ற மலர்ச்சி இருக்கு பாருங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு போறவங்க ரமண மகரிஷி ஆசிரமம் போயிட்டு வாங்க. ஒரு நாள் ரமணரே ஆசிரமத்துக்கு சாப்பிட வரேன்ட்டாரு. ஊரே கூடி நிக்குது, ரமணரே சாப்பிட வரேன்ட்டாரு.
இந்த செக்ரட்டரி சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலையில சில பேர் அங்க இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேரு ஜெகன் மாதிரி தேசாந்திரியா பயணப்பட்டு புகைப்படம் எடுக்கிறவங்களுக்கு தெரியும், பண்டாரம்னு சொல்லுவாங்க சில பேர். ஒரு 30 பண்டாரம் சாப்பிட வந்துட்டாங்க. ஆனா இந்த செக்ரட்டரி என்ன பண்ணிட்டாரு, ரமணரே வரப்போறாருங்கிறதுக்காக ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டாரு. இப்ப பண்டாரத்துக்கெல்லாம் வேலை இல்லை, ரமணர் வந்துட்டு போட்டுன்ட்டாரு. மணி 1 ஆச்சு, 1:30 ஆச்சு, 2 ஆச்சு, 2:30 ஆச்சு, 3 ஆச்சு, 4 மணி ஆச்சு. ஊருக்கு ஓரமா இருக்கக்கூடிய அத்தி மரத்து நிழல்ல போய் உக்காந்துட்டாரு ரமணர். ஊரே திரண்டு போய் நிக்கிது மடத்து வாசல்ல. இப்ப செக்ரட்டரி போய், ஐயா சாப்பிட வரேன், நீங்க 4 மணி நேரம் ஆச்சுன்னாரு. இல்லப்பா நான் அங்கதான் வந்தேன், நீங்க தான் சொன்னீங்க பண்டாரத்துக்கெல்லாம் இப்ப வேலை இல்லை, அப்புறம் வாங்க. நீங்க அந்த பண்டாரத்துக்கு மடத்துக்குள்ள எப்ப வேலையோ அப்ப இந்த பண்டாரம் உள்ள வருவேன் பான்னாராம். சாப்பாடுங்கிறது சாதாரண விஷயமா? கர்ண மகாராஜாவை நம்ம வாழ்க்கையில சொல்லுவோம்ல, எல்லாத்தையும் கொடுத்தான். அவன் பொண்ணை பொருளை மண்ணை எல்லாத்தையும் கொடுத்தான். விண்ணுலகம் போகும்போது கடைசியில பசி பசின்னு நின்றுட்டான். பக்கத்துல இருக்கவன் சொன்னா, நான் உன் விரலை எடுத்து கடிச்சுக்கடா பசி போயிடும். நானா கர்ண சொன்னா, ஏண்டா லூசாடா நீங்க, ஊருக்கெல்லாம் நான் எல்லா தான தர்மமும் பண்ணியிருக்கேன், விரலை கடிச்சா பசி போயிடுங்கிறியன். நானா உன் ஆள்காட்டி விரலை எடுத்து கடிதான் இருக்கான், கடிச்சிருக்கான், பசி போயிடுச்சு. அப்பதான் இவன் முனிவன்ட்ட கேட்டிருக்கான், ஏன்டா எனக்கு பசி போச்சுன்னா, வேற ஒண்ணும் இல்லை, நீ எல்லா தானமும் உலகத்துல செஞ்ச, ஆனா அன்னதானம் செய்ய மறந்துட்ட. அடுத்த வார்த்தை கேட்டிருக்கான், அப்படி நான் செய்ய தவறிட்டாலும் ஏன்டா விரலை கடிச்சோன்னா பசி நின்றுச்சுன்னா, அதுலயும் ஒரு நன்மை செஞ்ச. பாரத யுத்தம் நடக்கும்ல, யுத்தம்னா 6 மணிக்கு முடிச்சிடணும். நம்ம இப்ப பல வீட்டுல 6 மணிக்கு தான் யுத்தமே ஸ்டார்ட் ஆகுது, 12 மணி வரைக்கும் நடக்குது கதவடைச்சு. உண்மையிலுமே எல்லா வீடுமே மயான பூமி மாதிரி தான் இருக்கு. எங்க பாட்டியெல்லாம் இருக்கும்போது சொல்லுவா, விளக்கு வச்சாச்சு வீட்டுல சத்தம் வரக்கூடாதும்பாங்க, கொல்ல கதவை சாத்து வாச கதவை துறம்பாங்க, வந்தோன்னு கை கால் கழுவும்பாங்க. இப்ப அப்படி கழுவாதனாலதான் கொரோனா வந்துச்சு. அதானே உண்மை. எல்லாரும் வந்தோன்னே இப்ப எல்லாரும் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கோம், மாஸ்க் போட்டுக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்தையுமே ஒரு காரியம் சார், கல்யாணமாய் மாமியார் வீட்டுக்கு கூட அடிக்கடி போக கூடாது. சாரி என் கோஷ்டி தான் போல. நம்ம ஊர்ல மருந்து விருந்து 3 நாளைக்குமா தெரியுமா? ஒருத்தன் அப்பா சொல்லியிருக்காரு, டே அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு, அதான் ஒன்னு பேசினா இன்னொன்னு வருது. அந்த இதை கேட்கிற சபையில தான் பேச முடியும். நீ அடிக்கடி போற ஓமுகம் உனக்கு தெரியறதுக்குள்ள வந்துருன்னு இருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், அப்பா என்னடா லூசா, ஓமுகம் உனக்கு தெரியறதுக்குள்ள வந்துருன்னு இருக்கான். முத நாள் போனோன்னே எப்போதுமே மாமியார் ரொம்ப அன்பா இருப்பாங்க மாப்பிள்ளைகிட்ட. முத நாள் மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு தலைவாழை இலை சாப்பாடு, சொற்று போட்டிருக்க ஒரு கை கட்டி சிரிக்கிறாரு. நமக்கு நடந்ததெல்லாம் இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. 2வது நாள் மாப்பிள்ளை கிளம்பல, வீட்டுல அட அவியல். 3வது நாளும் கிளம்பல, காலைல ரவா உப்புமா, சாயந்தரம் கிச்சடி. 4வது நாள் காலைல எந்திரிச்சு பசின்னு இருக்காரு. மாமியார் சொல்லியிருக்காரு, எப்ப நீங்க 4 நாள் நம்ம வீட்டுல இருந்துட்டீங்களோ மாப்பிள்ளை இல்லை, என் மக மாதிரி உள்ள போங்க. ராத்திரி வச்ச சோறு சாதம் அப்படியே கிடக்கு, ஒரு சட்டியில ஊத்துங்க, நல்ல தண்ணியை ஊத்துங்க, 2 உப்பை போடுங்க, பக்கத்துல சின்ன வெங்காயமும் நார்த்தங்காயும் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு இருக்கான். இவனு பசிக்கு பாதகம் இல்லைன்னு சாத்தை ஊத்தி தண்ணியை போட்டு உப்பை போட்டு, எப்போதுமே உப்பு நாக்கில் படுற மாதிரி தண்ணியோட ஊத்தி சாப்பிட பாருங்க. நல்ல பழைய சோறு சாப்பிட்றது நம்ம கௌரவ குறைச்சலுக்கிறோம். இதையே ஸ்டார் ஹோட்டல்ல மண் சட்டியில கொடுத்துட்டா 400 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடலாம் முட்டா பையன். அத்தனை நோய் போக்கக்கூடிய மாதிரி. உண்மையா இல்லையா சார்? இந்த தாய் கையால புளிஞ்சு நடுவுல அந்த வச்சு கொடுப்பால அந்த நிலா சோறு, அதெல்லாம் போயிருச்சே சார் பாட்டி கையில. இப்ப நீங்க இப்ப விஷயத்துக்கு வாங்க. இவன் நேரா போயிருக்கான், சட்டியை எடுத்துட்டான், சோத்தை போட்டான், தண்ணியை ஊத்திட்டான், உப்பை போட்டான், பக்கத்துல வெங்காயத்தை வச்சு குமிஞ்சு பார்த்திருக்கான். சோறு சோத்துக்கு மேல தண்ணி, தண்ணிக்கு மேல இவன் முகம் தெரிஞ்சிருக்கு. ஐயோ இதை தாண்டா அப்ப சொல்லியிருக்கான், ஓ முகம் உனக்கு தெரியறதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. எப்பேற்பட்ட சிந்தனை. இப்ப கர்ணன் கைய கடிச்சோன்னு ஏன் தெரியுமா நின்னுச்சு? போர் வீரர்கள் சண்டை முடிஞ்சோன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கூடாரத்துலதான் சாப்பாடு போடுவாங்களாம்.
ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கூடத்துல தான் எல்லா வீரர்களும் ஓடி வந்து இன்னைக்கு எந்த இடம் பாலாம் கர்ண குப்புறப்படுத்திருந்தா கூட ஒண்ணு சொல்வானா, அதுவும் அந்த விதுரர் குடிசையில் சாப்பாடு, அதுவும் அந்த விதுரர் குடிசையில் சாப்பாடு, அதுவும் அந்த விதுரர் குடிசையில் சாப்பாடும்பானா. நீ சாப்பாடு போடாட்டியும் சாப்பாடு போடுற இடத்த காமிச்சில்ல, அதுக்காக இவ்வளவு புண்ணியம். அதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த மரனுக்கு இப்ப ஐயப்பன் கோவிலுக்கு நிறைய பேர் மாலை போட்டு போறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் பம்பையில போய் சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்பான் பாருங்க, சாமி நெருப்பு, அவர் சாமி சரணம் சொல்றாராம். உடனே பக்கத்து சாமி சாமி சரணம். இது நான் என்ன சொல்றேன், ஒன்னால அந்த 48 நாள் குடிக்க முடியலன்னா மலைக்கு போகாது. சில பேர் பம்பையிலேயே கலட்டிட்டு சாப்பிட்டு வந்துடுறான் சார். யாரோ ஒருத்தர் செய்யறதுனால 1000 பேருக்கு தப்பு. நீங்க உன்னால அந்த 48 நாள் விரதம் இருக்க முடியல, ஆனா பெண்கள் நீ வீட்டுக்கு போயிட்டு உள்ள வந்து கால் கழுவி பொட்டு வைக்கிற வரைக்கும் வாசல்ல விளக்கு அணையாம பாதுகாக்கிறாள்ல, அவதான் உண்மையான மாளிகைபுரம்னு நான் நம்புறேன். சும்மா பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமானான்னு வாயில சொல்றது இல்ல. இந்த சபரிமலைக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். அதுல ஏன் 3 கண்ணத்துல ஒரு கண்ணை திறந்து தான் நெய் ஊத்துவோம், 2 கண்ணு மூடி இருக்கும், 3 நிமிஷத்துல முடிச்சிருவேன். உண்மையிலுமே ஏன் தெரியுமா 2 கண்ணை திறக்காம ஒரு கண்ணுல திறக்கிறோம்? வாழ்க்கை முழுவதும் நம்ம இந்த புறக்கண்ணால தான் பார்க்கிறோம். அந்த ஒரு மண்டல விரதத்துல தான் புறக்கண்ணை மூடி அகக்கண்ணை திறக்கணும். அழிகின்ற ஒன்றிலிருந்து அழியாத ஒன்றை எடுத்து தான் அபிஷேகம் பண்றோம். பால் அது அழிஞ்சிருங்கிறதுக்காக காய்ச்சிரும், அதை இன்னொன்னு சேர்க்கிறோம், அதுல தயிரை ஊத்திட்டா அது தயிராயிடும். அந்த தயிர்லேருந்து மறுநாள் கடைஞ்சி வெண்ணெயை எடுத்துடுறோம். அந்த வெண்ணெய் கெட்டு போயிடுன்னு காய்ச்சி நெய்யாக்கிடுறோம். பால் கெட்டு போயிடும், ஆனா கெடாத நெய்யை எடுத்து பக்குவப்படுத்துறோம். கெட்டு போகக்கூடிய இந்த உடம்பிலிருந்து கெட்டு போகாத ஆத்மாவை சுத்தப்படுத்தி தேங்காயினுடைய உட்புறம் போல ஒரு மண்டலத்தில் வெண்மையாக்கி உனக்கு அபிஷேகம் பண்றேங்கிறது தான் நெய் அபிஷேகத்தினுடைய மரபு. அதனால்தான் ஒரு கண்ணை திறந்து நம்ம ஊத்துறோம். அந்த ஐயப்ப வழிபாட்டில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, வந்தவனுக்கெல்லாம் அன்னதானம் போடுவான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றது, இப்ப எல்லாருமே கல்யாணத்துக்கு போற மாதிரி எங்க ஊர்ல கன்னி பூஜைன்னு பத்திரிக்கை அடிச்சு பணம் வசூல் பண்றான். பண்ணவே கூடாது, மகா பாவம். கடன் பட்டு யாருக்கும் அன்னதானம் பண்ணக்கூடாது, இஷ்டப்பட்டு தான் செய்யணும். நீங்க நிறைய பண்ணணும்னு இல்லை, ஒரு பிடி. அதனால்தான் பெரியவர் சொல்றாரு, பெண்கள் அரிசி களையும் போது ஒரு பிடி அரிசி எடுத்து போடணுமா, அதுதான் மரபுங்கிறாரு. ஏன்னா டெய்லி அரிசியை ஒரு டின்ல போட்டீங்கன்னா 30 நாள்ல இவ்வளவு அரிசி வந்துருமா. உங்க தெருக்கோவில்ல கொடுத்தீங்கன்னா பொங்க வச்சு கொடுத்தா 10 பேர் சாப்பிடலாம். அடுத்த மாசம் நீ கோவிலுக்கு கொடுக்காத அநாத ஆசிரமத்துக்கு கொடுன்னு எழுதுறாரு. அன்னதானத்தினுடைய சிறப்பு குறித்து நான் உங்கள்கிட்ட பணிந்து கேட்டுக்கிறது என்னன்னா, நம்ம அருணகிரிநாதர் மாதிரி பாம்பன் சாமிகள் மாதிரி 6666 பாடலை பார்த்து முருகன் நம்ம காலை சரி பண்ணி எலும்பை சேர்த்து வைக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியாது. நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மாதிரி இருக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட மண்ணுக்குரிய மரபார்ந்த விஷயம், தாய் தந்தையை மதிக்கிறணும், சமய சின்னங்கள் பூசணும், நம்முடைய சடங்குகளை பேணணும். அதை விட ரொம்ப முக்கியம், எவனாவது வீட்டுக்கு வந்தா சாப்பிடுங்கன்னு சொல்லணும். நம்மளால முடிஞ்சு தான தர்மம் பண்ணணும். அதான் சொல்றான், யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலைங்கிறான், ஒரு கைப்பிடி உணவு குடுறாங்கிறான். நீ ரொம்ப கடன் பட்டெல்லாம் செய்ய வேண்டாம், உன்னால முடிஞ்சதை செய்யுங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க கடவுளுக்கு நிறைய செய்யணும்னு முக்கியம் இல்லை, அன்போட செஞ்சீங்கன்னா இந்த மண்ணில் நல்லா இருக்கலாம். அன்போட செய்யணும். உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான கடவுள் யாரு? கிருஷ்ணன், அழகு கடவுள். இப்படி நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, சார் நான் கோவிலுக்கு போறேன், நான் 50 ரூபாய் செய்யறேன், இன்னொருத்தர் 500 ரூபாய் செய்யறாரு, இன்னொருத்தர் 5000 ரூபாய் செய்யறாரு, இன்னொருத்தர் 5 லட்சம் ரூபாய் செய்யறாரு, சாமி எனக்கு வழி கொடுப்பாரா? இன்னொன்னுங்க, அதே மாதிரி இந்த சர்வீஸ் பண்ற யாரும் நமக்கு என்ன ரெகக்னேஷன் நினைச்சிடாதீங்க. பொது வாழ்க்கைன்னா கணக்கு கேட்டு நம்மளை அவமானப்படுத்துவாங்க. சொத்தை வித்து சுதேசிய கப்பல் நடத்திய வாவு சிதம்பரம் பிள்ளை நல்லா பார்த்துக்கங்க. அந்த சிதம்பரம் பிள்ளையும் வக்கீல் தொழில் தான் பார்த்தாரு, மற்ற சிதம்பரமும் வக்கீல் தொழில் தான் பார்த்தாங்க. அவர் செக்க இழுத்தாரு, சில பேர் செக்க கிழிச்சாங்க. நான் யாரையோ சொல்றேன், நீங்க கை தட்டினா அதுக்கு நான் அதெல்லாம் பொறுப்பு இல்லை.
மறந்துடக்கூடாது. ரெட்ட ஆயுள் தண்டனை 20-40 வருஷம். அவரு இந்த கப்பல் வாங்க போகும்போது அவருடைய 150வது வருஷம்னு சொல்றேன். அவர் கல்கத்தால இருக்கும்போது ஒரு டெலிகிராம் வந்துச்சு. என்ன தெரியுமா? அவருடைய மூத்த மகன் உலகநாதன் இறந்து போயிடுறான். அவங்க மனைவி நிறைமாத கர்ப்பிணி, புள்ள செத்து போயிட்டான் சார். அந்த டெலிகிராம படிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாரத மாதா என் குடும்பத்தை பார்க்கணும், நான் கப்பலோடு வருவேன், இல்லாட்டி கடல்ல விட. ரெடி ஆயிடுச்சு. ஆரி சாப்பிட்டா நல்லா இருக்காது குளிர்ல. அங்க ஒரு அம்மா, அது தெரியுதுல்ல, அப்புறம் முடிப்பேன்னு முடிக்கிற மாதிரி போய் திருப்பி ஆரம்பிக்கிறியன்னு. நான் எப்போதுமே முடிச்சுட்டு ராத்திரி கிளம்பிடுவேன். இப்ப காலில் தான் கிளம்புறதா இருக்கேன். அதுக்கு ஒருத்தர், அதுக்கு நாங்க தான் கிடைச்ச மாடா சார். நான் சத்தியமா சொல்றேன் சார், இந்த மக்களை பார்த்து ரொம்ப ஜூம்லையும் நீங்க எதுலையும் பேசிக்கிட்டு இருக்க முடியும். இந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையும் கிடைக்காது சார். அவர் பதறி பைய பிடிக்கிறார். முதல் வரிசையில் உட்காந்து தப்பா போச்சுன்னு. இப்ப பாருங்க, அன்பா இருந்தீங்கன்னா இந்த மண்ணில் நல்ல வாழ்க்கை வாழலாம். அதுக்கு அன்பு தான் முக்கியங்கிறதுக்கு ஒத்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அஸ்தினாபுரம்னு ஒண்ணு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும், மகாபாரதம் படித்தவங்களுக்கு. உலகத்தின் பரம்பொருளாகிய கண்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு தூது பேசுறதுக்காக வந்தான். எப்போதுமே ஒரு விஐபி வீட்டுக்கு வர்றதுன்னா நமக்கு கைகால் புரியாது. பீஷ்மாச்சாரி கூப்பிட்டான், கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வா, பஞ்சு மெத்தையில உன்னைய படுக்க வைக்கிறேன்னா. ஆகட்டும் பார்க்கலான்னு நடந்தான். கிருபாச்சாரி கூப்பிட்டான், கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா, தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிடுற வைக்கிறேன்னு. துரோணாச்சாரி கூப்பிட்டான், கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா, மாளிகை மாதிரி நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்டினது. சில பேர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய வீடு கட்டுவான், சின்ன வீடும் கட்டுவான். அது அவங்க வசதியை பொறுத்து. நீங்க சிரிச்சீங்கன்னா அதுக்கு நான் பொருள் இல்லை, நான் சொல்றது மகாபாரதம். பீஷ்மாச்சாரி இப்படி கூப்பிட்டான், துரோணாச்சாரி அப்படி கூப்பிட்டான், கிருபாச்சாரி மாட மாளிகை கூட கோபுரம் மாதிரி 2 வீடு வச்சிருக்கேன் வான்னா. கிருஷ்ணன் ஆகட்டும் பார்க்கலான்னா. பக்கத்துல இருந்த ஒருத்தன் சொன்னா, ஒல்லியா இருந்தான், பெரிய புராணத்து பூசலார் மாதிரி, அவனுக்கு பேர் விதுரன்னு பேர். கிருஷ்ணா அதோ அங்க தெரியுது பாரு, அது உன் வீடு வாடான்னா. அது வீடு இல்ல, 3 பக்கம் செவரு மேல கூரை, உன் வீடு வாடான்னா. இப்ப கிருஷ்ணன் ஒரு வார்த்தை இந்த 3 பேரையும் பார்த்து கேட்டான், பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரியார, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கும் போது அடுத்த வீட்டுல தங்கினா ஊர் சிரிக்கும், என் வீட்டுக்குள்ள போறேன்னா. உள்ள போனது பெருசு இல்ல, போனோடனே ஒரு காலத்துல நம்ம வந்தோடனேயே தின்பண்டம் ஏதாவது வச்சிருக்கோம். நம்ம ஊர் மாதிரி சார். இந்த மரபுல இந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க தயவு செய்துமா, ஒரு காலத்துல தவ்வி தவ்வி விளையாண்டோம், இப்ப எல்லாரும் தடவி தடவி விளையாடுறோம். உண்மை, விளையாட்டுல கூட மரபை வச்சது தமிழ் சமூகம் சார். பல்லாங்குழின்னு விளையாடுவோம், அது என்ன, இருக்கிறத எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கணும். பரமபதம்னு விளையாடுவோம், என்ன வாழ்க்கைன்னா ஏற்றம் இறக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதானே உண்மை. தாயக்கட்டைன்னு விளையாடுவோம், வெட்டி எரிஞ்சாலும் மீண்டும் முளைப்பேம்பான். கில்லின்னு விளையாடுவோம், அதுலயே கூட்டல் கழித்தல் பகுத்தல் வகுத்தலை சொல்லி தந்துடுவான். பெண்கள் நொண்டின்னு விளையாடுவாங்க, சமமா இல்லாத போது சாதிச்சு காட்டுவேங்கிறது தான் நொண்டி. அதை விட கண்ணாமூச்சின்னு விளையாடுவாங்க, கண்ணு கட்டியிருக்கவன் பிடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும், மாட்டிக்காத வரைக்கும் பெருமையா இருக்கணும். விளையாட்டுல கூட மரபை வச்ச நம்ம ஊர்ல புள்ள கீழே விழுந்தா ஆவூ அப்படிங்கிறோம். தயவு செய்து வேர்வை சிந்து விளையாடுங்க, நீங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். விவேகானந்தர் எழுதுறாரு, மோட்சத்திற்கு செல்ல வேண்டுமானால் கீதையை படிப்பதை விட கால்பந்தாடுவது சிறந்தது. சரி, நான் இப்ப கிருஷ்ண விஷயத்துக்குள்ள வரேன். அந்த மங்கள மரபுங்கிறதுனால நிறைய விஷயத்த சொல்ல வேண்டியது. அந்த பாப்பாக்காக இந்த விளையாட்டு செய்தி. இப்ப கிருஷ்ணன் உள்ள வந்தோன்னு கொடுக்கறதுக்கு என்னன்னு பார்த்தான். விதுரன் வீட்டுல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, 2 வாழைப்பழத்தை எடுத்தான். யாராவது விஐபி வந்தா நம்ம பதஷ்டம் ஆயிடுவோம். பெண்களுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு தலைவாரிட்டே சீப்பை நம்ம தலையில வச்சுட்டு தேடுவோம், வீட்டுக்காரரை வெட்டுவோம், சாவியை இடுப்புல சொருகிட்டே சாவி எங்க வச்சோம்போம், வீட்டை பூட்டி. அந்த மாதிரி கிருஷ்ணன் வந்தோன்னு பதஷ்டப்பட்டு இவன் வாழைப்பழத்தை உரிச்சு தோலை கொடுத்துட்டு பழத்தை முத்தத்துல போட்டான். 2 தோல் உள்ள போனோன்னு இவன் சும்மா இருந்திருக்கலாம்ல. எப்படி இருந்தது நான் கொடுத்த பழம்னா? அவன் சொன்னா, 7 உலகத்துல இந்த மாதிரி பழம் சாப்பிட்டது இல்லைன்னா. ஏன்னா சில வீட்டுல காப்பி கொடுத்துருவாங்க,
குடிச்சிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்க. நம்மளும் கூச்சம் இல்லாம பேஷ் பேஷ் நன்னா இருந்ததும் போம். அது விஷத்துக்கும் அதுக்கும் வித்தியாசமே இருக்காது. இருந்தாலும் ஓசி காப்பிங்கிறதுக்காக ஜாலரா அடிப்போம். அந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் சொன்னா, 7 உலகத்துல இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லைன்னா, அப்படி என்னடா பழம் கொடுத்தேன்னு கிருஷ்ணன் வாயை பார்த்தா தோல் இருந்துச்சு. அடுத்த வார்த்தை கிருஷ்ணன் சொன்னா, நான் ஆயர்பாடியில கோபியரோடு விளையாடும் போது என் தாய் யசோதை கூப்பிட்டு கோக்களுக்கு, கோன்னா பசுக்களுக்கு பழம் கொடும்பா, நான் பழத்தை சாப்பிட்டு தோலை கொடுப்பேன், இப்ப கொடுத்தவனை ஒரு நாள் சாப்பிட வச்சடா, அன்புனால கொடுத்த, போடா போடா அப்படின்னு தட்டி கொடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பேசினா பசிக்கும், நல்லா பேசினா பசிக்கும் இட்லி, நல்லா கேட்டாலும் பசிக்கும் பிரசாதம். கிருஷ்ணன் பேசினோன்னு சொன்னா, எனக்கு பசிக்குது ஏதாவது கொடுன்னானா. விதுரன் சொன்னானா, உனக்கு படையல் போட்டு பிரசாதம் கொடுக்குற அளவுக்கு என் வீட்டில் முந்திரி பருப்பும் இல்லை, திராட்சையும் இல்லை. எப்போதுமே வீட்டில் எல்லாம் பண்ணுவோம், சுவையா அமையாது. கோவில்ல ஒண்ணுமே இருக்காது, கடுகு போட்டு வளர்த்துருப்பான், ஆனா சுவையா இருக்கும் பிரசாதம். ஏன் தெரியுமா? அது சாமியினுடைய எச்சன்னு இந்த சமூகம் மரபோட நம்புறது தான் அதுக்கு காரணம். இப்ப நீங்க வாங்க, கிருஷ்ணன் சொன்னா எனக்கு பசிக்குதுரா சாப்பிட கொடுன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா விதுரன், என் வீட்டுல ராத்திரி எப்போதும் இருக்கிறது உப்பு கஞ்சி, அது பரவாயில்லையான்னா. இவன் சொன்னா, எப்போதுமே ஜுரம் வச்சா நமக்கு உப்பு கஞ்சி தான் அமிர்தம் மாதிரி இருக்கும். அதை தாண்டா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு அமிர்தமா இருக்கு குடுடான்னா. இவன் என்ன பண்ணிட்டான், உப்பு கஞ்சியை ரெடி பண்ணி ஒரு குவளையில கொண்டு வந்து கொடுத்துட்டான். இவன் குடிக்கிறதுக்கு வாயில கொண்டு போகும்போது பிடிச்சிட்டான். இதான் கை கேட்டினது வாய் கேட்டலங்கிறது. என்னடா கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிட்டேன்னா, இல்லடா கிருஷ்ணா, என் வீட்டில் இருக்கிறது ஒரு குவளை தான், இதில் தான் நான் டெய்லி குடிப்பேன். நீ பரம்பொருள், பரந்தாம, உனக்கு வாயில வச்சு இது கொடுத்தா எச்ச டம்ளர் ஆகாது, கொடுத்துருன்னா. இப்போ எனக்கு பசிக்குதே, என்ன பண்றேன்னா, என் வீட்டில் காய்ந்த சருகு இலை இருக்கு, அதுல கஞ்சி ஊத்துறேன், குடிக்கிறியான்னா. எனக்கு பசிக்கு அமிர்தமா இருக்கு, ஊத்துறான்னா. அடுத்த வார்த்தை சொன்னா, பார்த்து புடி, இலையில கஞ்சி ஊத்தினா ஓடும்னா. அவன் கடுப்பாயிட்டான். உலகத்துக்கே பரம்பொருள், எனக்கு இலையில கஞ்சி ஊத்தினா ஓடுன்னு தெரியாதா? உன் வீட்டுல ஓசி சாப்பாடுங்கிறதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு, ஊத்துறா அப்படின்னா. வலப்பக்கமா கஞ்சி ஊத்தினா இடப்பக்கம் ஓடினுச்சு, இடப்பக்கம் பிடிச்சான். இப்ப இடப்பக்கம் பிடிச்சோன்னு வலப்பக்கம் ஓடினுச்சு, வலப்பக்கம் பிடிச்சான். கீழே ஓடினுச்சு, தடுமாறினான். இப்ப கிருஷ்ண விதுரனை பார்த்து ஒருத்த வார்த்தை சொன்னா, விதுரா, நான் இந்த உலகத்துல பிறந்ததனுடைய நோக்கமே கம்சனை அழிக்கிறதுக்கு பிறந்தேன். எனக்கு 2 கை தேவையில்லடா, ஒத்த கை போதும். ஆனா உன்னுடைய அன்புனால கொடுக்கக்கூடிய உப்பு கஞ்சியை குடிக்கிறதுக்கு எனக்கு 4 கை இருந்தா கூட பத்தாதரா. உன் அன்புக்கு நான் அடிமைன்னு எழுதி கொடுத்தான். நான் வாழ்க்கையில சொல்றேன், கடவுள் நம்முடைய அன்புக்குத்தான் அடிமையாவான். ஆணவத்தை தூக்கி எறியுங்கள், நம்முடைய மண்ணின் மரபார்ந்த விஷயங்களை பாதுகாருங்கள், பிறருக்கு ஈந்து கொடுத்து மகிழுங்கள், அறம் செய்ய விரும்புங்கள், சமய சின்னங்களை பூசுங்கள், ஜாதி சமயங்களை தூக்கி எறிந்து சமயப்பற்றோடு. மகாபெரியவர் சொன்னார் பாருங்க, மசூதியை எடுங்க, அந்த பாங்கு சத்தம்னு சொன்ன போது அதுதான் பராசக்தி எழுப்புற மாதிரி இருக்கு, இருக்கட்டும்னு சொன்னாரு. மனிதநேயத்தோடு கூடிய மகான்களை இந்த மண்ணில் விதையுங்கள், நீங்களும் மரபு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொல்லி இங்க பேசுறதுங்கிறது உண்மையிலுமே நான் சொல்றேன், ஒரு கோவிலின் கருவறைக்குள் அமர்ந்து பேசுவதற்கு சமம் என்று நான் நம்புபவன். இதுல எந்த உதட்டு சாயமும் இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மோசமான சினிமா எடுக்கிறதுக்கு பல கோடி வேண்டியிருக்கு. இடையில இன்டர்வல் கிட்டத்தட்ட எனக்கு நேரம் 6:55 7 மணிக்கு மைக்கு கொடுத்தீங்க, 8:55 வரைக்கும் கொடுத்த காசுக்கு வேர்வை சிந்தி வேலை வாங்கின அமைப்புக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றின்னு சொல்லிட்டு, அதுவும் இதுல கேட்டுப்பாங்க, முதல் வருஷம் பேசினதே பேசினாரா, புதுசா பேசினாரா, படிச்சுட்டு வந்து பேசினாரான்னு. நான் அடுத்த தடவை நீங்க கூப்பிட வேண்டிய நபர் அவரையும் சொல்லிடுறேன், அந்த பையனையும் கூப்பிடணும். இன்னொருத்தங்க சுஜித்ரான்னு ஒரு பொண்ணு ஹரிகதா நல்லா பண்றாங்க, சிந்துஜான்னு ஒரு பொண்ணு. நான் கேட்டேன், அந்த அம்மா சொன்னாங்க 2 தடவை பேசிட்டேன் சார், அங்க பேசினா படிக்க வேண்டி இருக்கு சார்ட்டாங்க. அதனால படிப்பவர்களை உருவாக்கக்கூடிய இந்த மேடை அறம் சார்ந்த மேடை, தரம் சார்ந்த மேடை. தரம் உள்ளவர்கள் வரட்டும், நீங்களும் ஆதரவு கரம் நீட்டுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு துணை நின்ற அத்தனை பேருக்கும் நன்றி. இவர்களுக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நில்லுங்கள். தர்மபுரியினுடைய ஆன்மீகத்தில் ஆனந்தம் உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய நாள் விரைவில் வரும். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.